Welcome to this concept explainer brought to you by CBSE Scholab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து டைஎலக்ட்ரிக்ஸ் அண்ட் போலரைசேஷன் டாபிக்கை பார்க்க போறோம். இந்த கான்செப்டை எக்ஸாம்க்கு தேவையான மாதிரி ரொம்ப சிம்பிளா லைஃப் டைம் மறக்காத அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம ட்ரை ஹேர்ல ஒரு பிளாஸ்டிக் கோம்பை தேய்ச்சிட்டு சின்ன சின்ன பேப்பர் பீசஸ் கிட்ட கொண்டு போனா அந்த பேப்பரை கோம்ப் அட்ராக்ட் பண்ணும், கரெக்டா? ஆமா, அது ஏன் அப்படி நடக்குது? நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இதே விஷயம் ஒரு ரெய்னி டேல ஈரமா இருக்கும்போது ட்ரை பண்ணா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கும் ஏதாவது ரீசன் இருக்கா? எக்ஸலண்ட் அப்சர்வேஷன். அந்த கேள்விக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பேப்பர் ஒரு இன்சுலேட்டர். அது எலக்ட்ரிசிட்டியா கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. ஆமா. அப்புறம் எப்படி அது சார்ஜ்ட் கோம்னால அட்ராக்ட் ஆகுது? இதுதான் இங்க மில்லியன் டாலர் கொஸ்டின். இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க மொபைல் போனோட டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகிறதுக்கும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் காரணம். வெயிட், வாட்? என்னோட ஃபோன் ஸ்கிரீனுக்கும் இந்த பேப்பருக்கும் கனெக்ஷன் இருக்கா? அது எப்படி பாசிபிள்? ஒன்னு ஹைடெக், இன்னொன்னு சிம்பிள் பேப்பர் பீஸ். ஆமா, ரெண்டு இடத்துலயும் போலரைசேஷன் அப்படின்னு ஒரு மேஜிக் நடக்குது. அந்த மேஜிக் என்னன்னு தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். அண்ட் ஐ ப்ராமிஸ், நம்ம டிஸ்கஷன் முடியும் போது அந்த டச் ஸ்கிரீன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட், டயஎலெக்ட்ரிக்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, டயஎலெக்ட்ரிக்ஸ் ஆர் நான் கண்டக்டிங் சப்ஸ்டன்சஸ், அதாவது இன்சுலேட்டர்ஸ். கிளாஸ், பிளாஸ்டிக், பேப்பர் இதெல்லாம் தானே? கரெக்ட். கிளாஸ், பிளாஸ்டிக், பேப்பர், பியோர் வாட்டர் இதெல்லாம் டயஎலெக்ட்ரிக்ஸ். கண்டக்டருக்கும் டயஎலெக்ட்ரிக்கும் ஒரு அடிப்படையான ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, டயஎலெக்ட்ரிக்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல, அவ்வளவுதானே டிஃபரன்ஸ். அது மட்டும் இல்ல. அதனால ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது என்ன ஆகுதுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். ஒரு கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒரு சுனாமி மாதிரி. ஃபீல்ட் அப்ளை பண்ண உடனே எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஓடி போயிடும். ஓஹோ. இந்த மூவ்மெண்ட் கண்டக்டருக்கு உள்ளே இருக்கிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணி ஜீரோ ஆக்கிடும். ஆனா டயஎலக்ட்ரிக்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதுங்க ஆட்டமோட ரொம்ப ஸ்ட்ராங்கா லீஷ்ட், அதாவது கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி. சோ சார்ஜால அப்படி ஓட முடியாது. அப்போ டயஎலெக்ட்ரிக்ல என்னதான் நடக்கும்? சார்ஜால ஓட முடியலன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒண்ணுமே பண்ணாதா? குட் கொஸ்டின். இதுக்கு ஒரு நல்ல அனாலஜி இருக்கு. ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கிளாஸ் ரூமை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ், அவங்க உட்கார்ந்திருக்கிற டெஸ்க் தான் ஆட்டம்ஸ். ஓகே. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை டெஸ்கை விட்டு எழுந்திருக்க விடவே மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸால ரூமை சுத்தி வர முடியாது, கரெக்டா? கரெக்ட். அவங்க சீட்ஸ்ல லாக் ஆகி இருக்காங்க. இப்போ அந்த டீச்சர், அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு போர்ட்ல ஒரு பக்கம் பாயிண்ட் பண்ணி எல்லாரும் இங்க பாருங்கன்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க சீட்டை விட்டு எழுந்திருச்சு போக முடியாது. முடியாது. ஆனா அவங்க டெஸ்க்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரே டைரக்ஷன்ல லீன் பண்ணுவாங்க, திரும்பி பாப்பாங்க, இல்லையா? ஆமா ஆமா. பாரு, அவங்க சீட்டை விட்டு நகரல. ஆனா கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆயிருக்காங்க. இந்த லீனிங் எஃபெக்ட் தான் போலரைசேஷன். ஓ. டயஎலெக்ட்ரிக்ல இருக்கிற ஆட்டம்ஸ் அப்படிதான் பிஹேவ் பண்ணும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுல வச்சா அதுல இருக்கிற சார்ஜஸ் ஓட முடியாது, ஆனா ஒரே டைரக்ஷன்ல ஸ்ட்ரெச் ஆகும் அல்லது அலைன் ஆகும். ஓ, அப்ப அவங்க சீட்டை விட்டு நகரால, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி திரும்பி இருக்கிறாங்க. இந்த லீனிங் எஃபெக்ட்னால என்ன ஆகும்? அது வெளியே இருந்து வர்ற டீச்சரோட அட்டென்ஷனை, அதாவது அந்த ஃபீல்டை எதிர்த்து நிக்க வைக்குமா? எக்ஸாக்ட்லி, சரியா யோசிக்கிற. அந்த கலெக்டிவ் லீனிங் ஒரு சின்ன ரிபெல்லியன் மாதிரி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே பக்கம் திரும்புறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இன்டர்னல் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஓகே. இந்த இன்டர்னல் ஃபீல்ட் வெளியே இருந்து வர டீச்சரோட ஃபீல்டை ஒப்போஸ் பண்ணும். ஆனா இது ஒரு சின்ன ரிபெல்லியன் தான். அதால டீச்சரோட அட்டென்ஷனை, யானி எக்ஸ்டர்னல் ஃபீல்டை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணாது. அப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அதாவது வீக்கென் பண்ணும். The field is reduced, not cancelled. இதுதான் டயஎலெக்ட்ரிக்கோட கீ பாயிண்ட். இப்போ நம்ம NCERT டெக்ஸ்ட் புக் இதை எப்படி சொல்றதுன்னு பாப்போம். Okay. Section 2.10 says, dielectrics are non-conducting substances. The external field induces dipole moment by stretching or reorienting molecules of the dielectric. ரைட்.
The collective effect of all the molecular dipole moments is net charges on the surface of the dielectric, which produce a field that opposes the external field. Unlike in a conductor, however, the opposing field so induced does not exactly cancel the external field, it only reduces it. பர்ஃபெக்ட். இந்த டெஃபினிஷன்ல ரெண்டு முக்கியமான வார்த்தை இருக்கு. ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரீஓரியன்டிங். ஆமா, அதை நான் கூட நோட் பண்ணேன். ஸ்ட்ரெச்சிங்னு சொல்றாங்க, ரீஓரியன்டிங்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல வேறயா? எக்ஸலன்ட் கொஸ்டின். ரெண்டும் வேறு வேறு ப்ராசஸ். ஆனா ரெண்டுமே போலரைசேஷனுக்கு தான் லீட் பண்ணும். ஏன்னா டைஎலக்ட்ரிக்ஸ்லாம் ரெண்டு டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. நான் போலார் அண்ட் போலார். ஓ, ஓகே. ஃபர்ஸ்ட், நான் போலார் மாலிக்யூல்ஸ். ஆக்சிஜன், O2 ஆர் ஹைட்ரஜன், H2 மாதிரி மாலிக்யூல்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கும். சோ அது பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். அதுக்கு பெர்மனண்டா டைபோல் மொமெண்ட் கிடையாது. ரைட். இப்போ இதுல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்ளை பண்ணோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஃபீல்ட் டிரெக்ஷன்லயும் நெகட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் டிரெக்ஷன்லயும் ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு ரவுண்ட் பலூனை ரெண்டு பக்கமும் இழுக்கிற மாதிரி. இந்த ஸ்ட்ரெச்சிங்னால ஒரு டெம்பரரி இன்டியூஸ்ட் டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகும். ஓகே. சோ நான் போலார்ல ஃபீல்ட் அப்ளை பண்ணாதான் டைபோல் மொமெண்டே வருது. அப்போ போலார்னா? கரெக்ட். செகண்ட், போலார் மாலிக்யூல்ஸ். வாட்டர், H2O ஆர் HCl மாதிரி மாலிக்யூல்ஸ்ல அதுங்களோட ஷேப் காரணமா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜோட சென்டர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஓ, ஆல்ரெடி செப்பரேட்டடா இருக்கும். ஆமா. சோ இதுங்களுக்கு பெர்மனண்டாவே ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஒரு சின்ன மேக்னெட் மாதிரி எப்பவுமே ஒரு நார்த் போல் சவுத் போலோட இருக்கும். அப்போ ஃபீல்ட் இல்லாதப்போ என்ன ஆகும்? ஆனா ஃபீல்ட் இல்லாதப்போ இந்த போலார் மாலிக்யூல்ஸ் தெர்மல் எனர்ஜினால ரேண்டமா எல்லா டைரக்ஷன்லயும் சுத்திட்டு இருக்கும். ஒரு கூட்டத்துல எல்லாரும் ரேண்டமா அங்கே இங்கே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. சோ ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் டைபோல் மொமெண்ட் இருந்தாலும் நெட் டைபோல் மொமெண்ட் 0 ஆயிடும். ஓகே. எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்ளை பண்ண உடனே அந்த ஃபீல்ட் ஒரு ட்ரில் சார்ஜென்ட் மாதிரி இந்த ரேண்டமா இருக்கிற எல்லா பெர்மனன்ட் டைபோல்ஸையும் திரும்பி ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் பண்ணிடும். அதாவது ரீஓரியன்ட் பண்ணிடும். அப்போ நான் போலார் மாலிக்யூல்ஸ்ல ஃபீல்ட் வந்த உடனே டைபோல்ஸ் கிரியேட் ஆகி ஸ்ட்ரெச் ஆகுது. போலார் மாலிக்யூல்ஸ்ல ஆல்ரெடி இருக்கிற டைபோல்ஸ் ஃபீல்ட் வந்த உடனே ஒரே டைரக்ஷன்ல திரும்புது, அலைன் ஆகி. எஸ். ஆனா ரெண்டு ப்ராசஸோடைய முடிவு ஒண்ணுதான், அப்படித்தானே? ஒரு நெட் டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகுது. சரியா சொன்ன. எண்ட் ரிசல்ட் ஒண்ணுதான். The dielectric develops a net dipole moment in the presence of an external electric field. அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் polarization. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாப்போம். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் E0 வேல்யூ 100 Vm இருக்குன்னு வெச்சுக்கலாம். நாம ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ல, அதாவது பேப்பரை அந்த ஃபீல்ட்ல வைக்கிறோம். பேப்பரோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K வேல்யூ 3.5. ஓகே. அப்போ உள்ள இருக்கிற நெட் ஃபீல்ட் என்ன ஆகும்? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். E net equals to E0's K. So, E net equal to 100 times 3.5. அது வந்து அரௌண்ட் 28.5 Vm ஆகிடுமா? ஃபீல்ட் இவ்ளோ கம்மியாயிடுமா? ஆனா இந்த K வேல்யூ ஏன் பேப்பருக்கு 3.5, வாட்டருக்கு 80 அப்படி மாறி மாறி இருக்கு? அது நான் போலார் போலாரை பொறுத்தா? பிரில்லியன்ட் கொஸ்டின். அது அந்த மெட்டீரியலோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான். வாட்டர் மாதிரி போலார் மாலிக்யூல்ஸ்ல அந்த பெர்மனன்ட் டைபோல்ஸ் அலைன் ஆகுறதுனால அது எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணும். அதனால K வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி, அரௌண்ட் 80. ஓ. அதே சமயம் நான் போலார் மாலிக்யூல்ஸ்ல அந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஸோ K வேல்யூஸ் யூசுவலி குறைவா இருக்கும். ஸோ K is a measure of how rebellious a material's molecules are against an external field. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பேசினோமே மொபைல் ஸ்கிரீன், அது இப்போ பார்ப்போம். ஆமா, அது எப்படி மறக்க முடியும்? உங்க ஃபோன் ஸ்கிரீன் மேல ஒரு கிரிட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் கண்டக்டர்ஸ் இருக்கும். அது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அதுக்கு மேல இருக்கிற கிளாஸ் ஒரு நல்ல டயலெக்ட்ரிக். நீங்க உங்க விரல, which is a good conductor, ஸ்கிரீன் கிட்ட கொண்டு வரும்போது அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்றீங்க. எப்படின்னா உங்க விரலுக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவுல ஒரு சின்ன கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓ, அப்படியா? அந்த ஃபீல்ட் டிஸ்டர்பன்ஸ ஸ்கிரீன்ல எங்க நடக்குதுன்னு ஃபோனோட ப்ராசஸர் கரெக்டா லொகேஷனை கண்டுபிடிச்சிடும்.
சோ அந்த கிளாஸோட டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா உங்க டச் ரெஜிஸ்டர் ஆகாது. வாவ்! அப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ற டெக்னாலஜில இவ்ளோ பிசிக்ஸ் இருக்கா? அன்பிலீவபிள். எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த ஃபீல்ட குறைக்கிற ப்ராப்பர்ட்டி தான் அடுத்த டாபிக் கெப்பாசிட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கெப்பாசிட்டரோட சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கே இந்த டயலெக்ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம அடுத்த ஆழமா பார்ப்போம். இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா பண்ற சில சைலண்ட் கில்லர் தப்புகளை பார்ப்போம். இது மார்க்ஸை ரொம்ப குறைக்கும். ஓகே. மிஸ்கான்செப்ஷன் 1. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ அதிகமா இருந்தா அந்த மெட்டீரியல் நல்ல கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும்னு. அது ஏன் அப்படி நினைக்கிறாங்க? கே வேல்யூ அதிகமா இருக்கறனால அது பவர்ஃபுல்னு நினைச்சுக்கிறாங்களா? ஆமா, அதேதான். கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கு, சோ அது பெட்டர்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது தப்பு. ஹை கேனா அது ஹைலி போலரைசபிள் இன்சுலேட்டர்னு அர்த்தம். ஓ. Think of K as electrical cushioning. A material with high K is like a very soft pillow for an electric field. அது ஃபீல்டோட இம்பாக்டை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா வீக்கன் பண்ணும். ஆனா அது எப்பவுமே ஒரு பில்லோ தான், அது வழியா கரண்ட்டை அனுப்ப முடியாது. புரியுது. கரண்ட்க்கு எப்பவுமே ஒரு கண்டக்டர், ஒரு வயர் தான் தேவை. ஓ, so K is a measure of insulation quality, not conduction. K அதிகமா இருந்தா அது ஃபீல்ட நல்லா வீக்கன் பண்ணும், ஆனா கரண்ட்டை எப்பவுமே பாஸ் பண்ணாது. புரிஞ்சுது. எக்ஸாக்ட்லி. இன்னொரு பெரிய தப்பு, மிஸ்கன்செப்ஷன் 2. கண்டக்டர்ல நெட் ஃபீல்டு 0 ஆகிற மாதிரி டயலெக்ட்ரிக்லயும் நெட் ஃபீல்டு 0 ஆயிடும்னு எழுதிருவாங்க. கண்டக்டரோட கான்செப்டை இங்க மிக்ஸ் பண்ணிருவாங்க. நம்ம பேசுற மாதிரி அது ஒரு டக் ஆஃப் வார், அப்படிதானே? கரெக்ட். டயலெக்ட்ரிக்ல அது ஒரு டக் ஆஃப் வார். எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஒரு பக்கம் இழுக்குது, அந்த போலரைசேஷன்னால வர இன்டியூஸ்டு ஃபீல்டு இன்னொரு பக்கம் இழுக்குது. ஆனா இன்டியூஸ்டு ஃபீல்டு டீம் எப்பவுமே கொஞ்சம் வீக். சோ அவங்க தோத்துருவாங்க. அவங்க ஃபுல்லா தோக்க மாட்டாங்க, ஆனா அவங்க எக்ஸ்டர்னல் ஃபீல்ட ரெடியூஸ் பண்ணுவாங்களே தவிர கேன்சல் பண்ணி 0 ஆக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட் ஃபீல்ட் இஸ் நெவர் 0 இன்சைட் அ டயலெக்ட்ரிக் இன் an external field. ஓகே, சோ கண்டக்டர்ல மட்டும் தான் E net is equal to 0. Dielectricல அது E naught K and K is always greater than 1, so it's always reduced but never 0. Got it? பர்ஃபெக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிளாஸ் ரூம் அனாலஜிக்கு வருவோம். டீச்சர் ரொம்ப கத்துனா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா என்னாகும்? ஸ்டூடெண்ட்ஸ் பயந்து போய் டிஸ்க விட்டு ஓடி வருவாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல ஃபீல்ட ஸ்ட்ராங் ஆக்கினா அந்த லீஸ்ட் எலக்ட்ரான்ஸ், அதாவது பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆட்டமை விட்டு வெளியே வந்துடும். ஓ மை காட். அப்போ அந்த இன்சுலேட்டர் ஒரு கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும், கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன். அப்போ அது இன்சுலேட்டராவே இருக்காது. கரெக்ட். மின்னல் வருதே, அது நம்ம சுத்தி இருக்கிற காத்து, ஏர், which is a dielectric, அதோடைய dielectric breakdownக்கு ஒரு perfect real life example. So even an insulator can become a conductor if the field is too strong. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கான்செப்டை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு மினோனிக். சிம்பிளா டயலெக்ட்ரிக்ஸ் டை த ஃபீல்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அவங்க ஃபீல்டை கொல்றாங்க இல்லைன்னா குறைக்கிறாங்க. ஓகே. செகண்ட் ஒரு ஃப்ரேஸ், stretch or turn but don't run. கண்டக்டர்ல சார்ஜ் ரன் ஆகும், ஓடும். டயலெக்ட்ரிக்ல மாலிக்யூல் ஸ்ட்ரெச் ஆகும், நான் போலார், அல்லது டர்ன் ஆகும், போலார். ஆனா ஓடவே ஓடாது until breakdown happens. நைஸ். தேர்ட் ஒரு மென்டல் இமேஜ். ஒரு பெரிய ஹால்ல நிறைய மக்கள் ஃப்ரீயா நிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபயர் அலாங் அடிச்சா எல்லாரும் இன்னொரு எக்ஸிட்க்கு ஓடுறாங்க. இது கண்டக்டர். ஓகே. அதே ஹால்ல எல்லாரும் சேர்ல கட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு நல்ல மூவி போட்டா எல்லாரும் அவங்க சேர்லயே உட்கார்ந்துக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. இது டயலெக்ட்ரிக் போலரைசேஷன். இந்த அனாலஜி சூப்பர், மறக்காத. ஓகே, சோ இந்த ஆழமான டிஸ்கஷனோட 3 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்றேன். ஷூர். Dielectrics are insulators. ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா அது போலரைஸ் ஆகும். அதாவது ஒரு நெட் டைபோல் மூமெண்ட் அந்த மெட்டீரியல்ல கிரியேட் ஆகும். இது நான் போலர் மாலிக்யூல்ஸ் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அல்லது போலர் மாலிக்யூல்ஸ் ரீஓரியன்ட் ஆகிறதுனால நடக்கும். ரைட். இந்த போலரைசேஷன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ஒப்போஸ் பண்ற மாதிரி ஒரு இன்டர்னல் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இதனால டயலெக்ட்ரிக் உள்ள இருக்கிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையும். ஃபார்முலா E net is equal to E external K. Remember, the field is reduced, not cancelled to 0. Got it. Reduced, not 0.
டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K ஒரு மெட்டீரியலோட எபிலிட்டி டு ரெடியூஸ் த ஃபீல்ட சொல்றது. அது கரண்ட் கண்டக்ட் பண்ற எபிலிட்டிய சொல்லலாம். K வேல்யூ அதிகமா இருந்தா அது ஒரு பெட்டர் இன்சுலேட்டர், நாட் அ பெட்டர் கண்டக்டர். 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? எஸ், profsam.com. நல்லா படிங்க. அடுத்த கான்செப்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.